இஸ் கிங்டம் கிட்ஸுக்கு வரவேற்கிறோம். இங்கு நாம் அற்புதமான விசுவாசம், அன்பு மற்றும் அதிசயங்களால் நிரம்பிய பைபிள் கதைகளை கற்றுக்கொள்கிறோம். நீங்கள் இன்று இங்கு இருப்பது எனக்கு மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது. இன்று உங்களுக்காக ஒரு மிகவும் சிறப்பு வாய்ந்த கதையை கொண்டு வந்துள்ளோம். இது நீண்ட நாட்கள் துன்பப்பட்ட ஒரு பெண்ணை பற்றிய கதை. அவ பலவீனமாகவும் சோர்வாகவும் இருந்தா, மேலும் அவளுக்கு நம்பிக்கை கனத்தி இல்லாம போய்விட்டது. ஆனா ஒரு அற்புதமான விசுவாசத்தின் தருணம் அவளது வாழ்க்கையை எவனாக மாற்றியது. நீங்க 12 ஆண்டுகள் முழுவதும் நோயுடன் இருந்ததை கற்பனை செய்து பாருங்க. 12 ஆண்டுகள் மருத்துவரிடம், 12 ஆண்டுகள் வலியுடன் மற்றும் 12 ஆண்டுகள் நீங்கள் நேசிக்கும் மக்களை அருகில் இருக்க முடியாது என்று சொல்லப்பட்ட அந்த நாட்கள். அதுவே நம்முடைய கதையின் அந்த பெண்ணின் வாழ்க்கை. ஆனால் யாராலும் முடியாததை இயேசு செய்ய முடியும் என்று அவள் நம்பினாள். ஒரு விசுவாசத்தின் தொடுதல் எப்படி ஒரு பெரிய அற்புதத்தை ஏற்படுத்தியது என்பதை பார்க்க தயாரா? அவளை சந்திக்க நாம் காலத்தை திரும்பி போகலாம். ஒரு காலத்துல பல வருடங்களுக்கு முன்பு அந்த பெண் ஆரோக்கியமாவும் உயிரோட்டமாவும் இருந்தா. அவ வயல்கள்ல ஓடி தன் நண்பர்களுடன் சிரித்து கொண்டாடுவதை மிகவும் விரும்பினா. அவளோட வாழ்க்கை எவ்வளவு மாற்றம் அடையும் என்று அவள் ஒருபோது நினைத்ததில்லை. அவளுடைய உலகம் மங்கியதற்கு முன் அந்த அமைதியான தருணங்களில் கடற்கரையை தாண்டி நடந்து கடவுளின் படைப்பின் அமைதியை உணர்ந்தா. சூரியனின் வெப்பத்தையும் அலைகளின் மென்மையான ஒளியையும் அவள் நினைவு கூர்ந்தாள். அவ ஒரு மக, ஒரு சகோதரி மற்றும் ஒரு தோழி. அவளுக்கு எதிர்காலத்திற்கான கனவுகளும் திட்டங்களும் இருந்தன. ஆனா ஒரு மர்மமான நோய் தொடங்கியது. எல்லாமும் மங்க தொடங்கியது. தாம் வழியிலும் கூட அவள் சிறிய அழகின் அடையாளங்களை தேடினாள். மலர்களை வளர்த்த கடவுள் தன் மனதையும் குணப்படுத்த முடியும் என்பதை அவள் அறிந்தாள். நம்பிக்கை எப்பவும் இருந்தது. அதை காண கடினமா இருந்தாலும் அது சிறியதாக துவங்கியது. ஆனால் ஒருபோதும் நிற்கவில்லை. நாள் கடந்த நாள், மாதம் கடந்த மாதம், இரத்தப்போக்கு தொடர்ந்தது. ஒரு எளிய மருந்துக்காக நம்பிக்கையுடன் அவள் உள்ளூர் மருத்துவரை சென்றடைந்தாள். ஆனா எளிய மருந்து எதுவும் இல்லை. நாட்டிலேயே புகழ்பெற்ற மருத்துவர்களை அவ நாடினா. தூரங்களை பயணித்து மயக்கம் வந்தாலும் கடினமான பயணங்களை அவ தாங்கினா. நான் நலமாக இருக்க வேண்டும் என்று அவள் பிரார்த்தித்தான். மருத்துவர்கள் கொடுத்த ஒவ்வொரு மருந்தையும் அவ முயற்சித்தா. சில மருந்துகள் கசப்பாக இருந்தன, சில வலியுடன் இருந்தன, அனைத்தும் மிகவும் விலை உயர்ந்தவையாக இருந்தன. ஒரு அதிசயம் நடக்கும்ன்ற நம்பிக்கையில அவ வைத்திருந்த ஒவ்வொரு காசும் செலவழித்தா. ஆனா அதிசயம் நடக்கவில்லை. 12 ஆண்டுகளுக்கு பிறகு அவளிடம் எதுவும் இல்ல. பணமும் இல்ல, சக்தியும் இல்ல, உடல் நலமும் முன்பை விட மோசமாகிவிட்டது. முன்பிருந்த அந்த பெண்ணின் நிழலாகவே அவள் தன்னை உணர்ந்தா. அவளுக்கு இருந்த நோயினால அந்த காலத்தில் இருந்த சட்டங்கள் அவளை அசுத்தமானவளாக அறிவித்தன. இதனால அவள் பிறருடன் கோவிலுக்கு சென்று பிரார்த்திக்க முடியவில்லை. அவளா தன் நண்பர்களையோ குடும்பத்தையோ கூட கட்டிப்பிடிக்க முடியல. மக்கள் அவளை தவிர்த்து நடமாது. தனிமையின் உலகில் தான் அவ வாழ்ந்தா. சிலர் அவளுக்கு பின்னால் கிசுகிசுத்தார்கள் கூட. ஆறுதல் இல்லாம, நம்பிக்கை இல்லாம அவ தன் நாட்களை நிழலில் கழித்தா. சில நேரங்கள்ல அந்த தனிமை தான் நோயை விட கடினமா இருந்தது. குழந்தைகளை 12 ஆண்டுகள் உங்கள் பெற்றோர்களை கட்டிப்பிடிக்கவோ நண்பர்களுடன் விளையாடவோ அனுமதி இல்லாம இருப்பதை நினைத்து பாருங்கள். அது மிகவும் மிகவும் நீண்ட காலம் தனியாக இருப்பது. அவ ஒவ்வொரு நாளும் ஒரு பெரிய சுமையை அமைதியா சுமந்தா. மற்ற பெண்கள் கிணத்தருகே கூடி சிரித்து தங்கள் வாழ்க்கையை பகிர்ந்து கொள்வதை அவள் பார்த்தாள். அந்த சமுதாயத்துல ஒரு பகுதியா இருப்பதற்கும், ஒரு கதையை பகிர்வதற்கும், மீண்டும் தன்னை சேர்ந்தவளா உணர்வதற்கும் அவ ஏங்கினாள். தனிமை என்பது சுமக்க மிகவும் கடினமான சுமை. பாடம்: சிலர் நீண்ட நாட்கள் அமைதியாகவே துன்பப்படுகிறார்கள். அவர்கள் வெளியிலோ நன்றாக இருக்கிறார்கள் போல தெரிந்தானோ உள்ளுக்குள் மிகவும் தனிமையாக உணர்கிறார்கள். ஆனால் நினைவில் வையுங்கள், கடவுள் எப்போதும் உங்களை பார்க்கிறார். நிழலிலும் கூட அவர் உங்கள் மனதை அறிவார். இரவில் விண்மீன்கள் நிறைந்த பரப்பில் அவள் தன் குரலை உயர்த்தி பிரார்த்தித்தாள். கர்த்தாவே, நீர் அங்கே இருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியும். உம்மிடம் சக்தி இருக்கிறது என்று எனக்கு தெரியும். தயவு செய்து என் வேதனையை பாருங்கள். அவ ஒருபோதும் வானத்தை நாடுவதை நிறுத்தவில்லை. ஆனா பிறகு எல்லாம் மாறிவிட்டது. ஒரு காண அவள் ஒருபோதும் மறக்க முடியாத ஒரு பேரை கேட்டா. அவ நாசரேத்து இயேசுவை பற்றி கேட்டா. மக்கள் அவரிடம் கடவுளின் சக்தி இருக்கிறது என்று சொன்னார்கள். அவர் எல்லோரையும் குணப்படுத்துகிறார் என்று அவர்கள் கூச்சலித்தார்கள். குழந்தைகளின் மகிழ்ச்சியை பார்த்ததும் அவள் இழந்ததை நினைவுபடுத்தியது. ஆனால் அதே நேரத்துல அவளது உறுதியையும் அதிகப்படுத்தியது. அவ அந்த மகிழ்ச்சியை மீண்டும் பெறவில்லை. அவ முழுமையா இருக்க விரும்பினா மேலே இயேசுவே தன் ஒரே பதில் என்று அவளுக்கு தெரிந்தது. குருடர்கள் பார்ப்பதும் ஊனமுற்றவர்கள் நடப்பதும் பற்றிய கதைகளை அவள் கேட்டாள். அவர் கருணையால் நிரம்பியவர் என்று பயணிகள் சொன்னார்கள். அவர் யாரையும் விளக்குவதில்லை. அந்த பெண்ணின் இதயம் ஒரு துடிப்பை தவற வைத்தது. அவ அவனையும் குணப்படுத்த முடியுமா? அவளது ஆன்மாவில ஒரு சிறிய நம்பிக்கையின் தீ பொறி ஒளிர தொடங்கியது. அது முதல்ல சிறிதாக இருந்தது. ஆனா ஒவ்வொரு நொடியும் அது வலுவாக வளர்ந்தது.
அவள் நினைத்தாள், எனக்கு ஒரு சிறப்பு விழா தேவையில்ல, அவள் என்னை பார்க்க வேண்டியதும் இல்ல, நான் அவருடைய ஆடையின் ஓரத்தை கூட தொட முடிந்தால் நான் குணமாகி விடுவேன். அவரது ஆடையின் ஓரத்திலும் கடவுளின் சக்தி இருக்கிறது என்று அவள் நம்பினாள். அது ஒரு அதிசயமான நம்பிக்கை பிள்ளைகளே. நம்பிக்கை என்பது ஒரு சிறிய நம்பிக்கையிலிருந்தே தொடங்குகிறது. அந்த சிறிய முளை போல் நம்பிக்கை கடுமையான தடைகளை கூட கடந்து வளர முடியும், நாம் நம்பிக்கையை விடாம இருந்தா. இன்றுதான் இயேசுவை கண்டுபிடிக்க போகிறோம் என்று அவள் முடிவு செய்தாள். அவ இன்னும் பலவீனமாக இருந்தாலும், அவளது உடல் சோர்வாக இருந்தாலும், அவளது ஆன்மா பல வருடங்களுக்கு பிறகு மிகவும் வலுவாக இருந்தது. அவ வீட்டை விட்டு வெளியே வந்து கூட்டம் நிறைந்த தெருவில் ஒரே ஒரு விஷயத்தை மனதில் வைத்து நடந்தாள், இயேசு. அவ தெருவில் வெளியே வந்த பல வருடங்களில் அவள் பார்த்த மிக அதிகமான மக்கள் கூட்டம் அதுதான். இயேசுவ ஒரு பெரிய கூட்டம் சூழ்ந்திருந்தது. மக்கள் தள்ளிக்கண்டே நடந்து அவருடைய பெயரை கூவி அழைத்துக் கொண்டிருந்தார்கள். அது மிகவும் அதிகமாக இருந்தது. அந்த தெரு இவ்வளவு கூட்டமாக இருந்ததால் அவள் அவருடைய தலையின் மேல் பகுதியையே சற்றே பார்க்க முடிந்தது. அவ எப்படி அவரை அடைய முடியும்? அவ மிகவும் பலவீனமா இருந்தா, ஆனா கூட்டம் மிகவும் வலுவாக இருந்தது. அவ திரும்பி போய்க்கா, அவ கைவிட்டிருக்கலாம். அந்த கூட்டம் ஒரு நகரம் சுவர போல இருந்தது. ஒவ்வொரு காலடி ஓசையும் தூசியை அதிகமாக்கியது. அந்த சத்தம் இடி முழக்கத்தை போல இருந்தது. ஆனா அவளுடைய மனது அமைதியாவும் கவனமாவும் இருந்தது. அவ நம்பிக்கையுடன் ஒரு பயணத்தில் இருந்த பெண், ஆனாலும் திரும்பி போகவில்லை. அவ ஆழமா மூச்சை இழுத்து, நான் அவரை அடைய வேண்டும், என் அதிசயம் அங்கேயே இருக்கிறது என்று தன்னிடம் சொன்னாள். அவ தைரியமா இருக்க ஒரு முடிவு எடுத்தா. தைரியம் என்பது செயலில் உள்ள நம்பிக்கைதான் பிள்ளைகளே. அடி அடியா, அங்குல அங்குலமா அவள் ஊர்ந்து கூட்டத்தை கடக்க தொடங்கினா. தூசியும் சத்தத்தையும் அவ பொருட்படுத்தவல்ல. அவளுடைய கால்கள்ல இருந்த வழியையும் அவ புறக்கணித்தா. அவ முன்னால் இருந்த அந்த வெள்ளையாடைய மட்டுமே கவனிச்சா. ஒவ்வொரு அடியும் நம்பிக்கை, ஒவ்வொரு மூச்சும் ஒரு ஜெபம். இப்போது அவள் இன்னும் அருகில் இருந்தாள். அவர் நடக்கும்போது அவருடைய ஆடையின் ஓரத்தை அவ காண முடிஞ்சது. அவருடைய இதயம் உற்சாகத்தாலும் பயத்தாலும் வேகமா துடிச்சது. அவ கிட்டத்தட்ட அங்கிருந்தா. இன்னொரு முயற்சி மட்டும். அவ துடிக்கிற கையா முன்னேற்றினா. 12 ஆண்டுகள் காத்திருந்த அதிசயத்திற்கு அவளது விரல்கள் வெறும் சில அங்குலங்கள் தூரத்துல இருந்தன. அப்போது அவள் அதை தொடினாள், அவருடைய ஆடையின் ஓரத்தை மட்டும். உடனே அவள் முன்பு ஒருபோதும் அனுபவிக்காத ஒரு உணர்வை உணர்ந்தா. இயேசுவிடமிருந்து நேரடியா ஒரு வெப்பமோ ஒரு சக்தியும் அவளது இதயத்துக்குள் பாய்ந்தது. சிலர் ஆச்சரியத்துடன் அவளை பார்த்தனர். இந்த பலவீனமான பெண்ணுக்கு இந்த சக்தி எங்கிருந்து வந்தது என்று ஆச்சரியப்பட்டனர். நம்பிக்கை நமக்கு உலகம் புரிந்து கொள்ள முடியாத ஒரு சக்தியை அளிக்கிறது என்பதை அவர்கள் அறியவில்லை. அவ கிட்டத்தட்ட அங்கேயே இருந்தா. உடனே அவளது ரத்தப்போக்கு நின்றது. அவ கண்ணில் வலிமையாக உணர்ந்தாள். 11 ஆண்டுகளுக்கு பிறகு அவளது உடல் புதிதாகவும் ஆரோக்கியமாகவும் உணர்ந்தது. தாம் முழுமையா குணமடைந்து விட்டேன் என்று அவள் சந்தேகமின்றி அறிந்தாள். அவ சுதந்திரமா அண்டா. ஆனா அப்போது எதிர்பாராத ஒன்று நடந்தது. இயேசு திடீரென நின்றார். அவர் திரும்பி கூட்டத்த முகங்களை நோக்கி பார்த்தார். அவர் எல்லோரையும் ஆச்சரியப்படுத்தும் ஒரு கேள்வியை கேட்டார். என் ஆடைகளை யார் தொட்டார்வே? சிஷ்யர்கள் குழப்பமடைங்கனா. ஆண்டவரே, கூட்டத்தை பாருங்கள், எல்லோரும் உங்களை தொட்டுக் கொண்டிருக்கிறார்கள், எல்லா பக்கத்திலும் மக்கள் தள்ளி கொண்டிருக்கிறார்கள், நீங்கள் எப்படி யார் என்னை தொட்டார்கள் என்று கேட்க முடியும்? ஆனால் இயேசு அந்த வேறுபாட்டை அறிந்தார். இயேசு சொன்னார், யாரோ ஒருவர் என்னை தொட்டார், என்னிடமிருந்து சக்தி வெளியேறியது என்று நான் உணர்ந்தேன். அவர் கோபமாக இல்ல. அவ்வளவு வலிமையான நம்பிக்கையுடன் இருந்த அந்த நபரை அவர் சந்திக்க விரும்பினார். அவளது அதிசயத்தை அவர் கொண்டாட விரும்பினார். அந்த பெண் பயத்துல நடுங்கினான். அவர் அனுமதி கேட்காம இயேசுவை தொட்டதால் தாம் தவறு செய்திருக்கலாம் என்று அவள் நினைத்தாள். ஆனால் அவள் மறைக்க முடியவில்லை. உண்மையை வெளிப்படுத்தி சொல்ல அவள் முன்வர வேண்டும் என்று அவள் அறிந்தார். அவள் முன்வந்து அவருடைய காலடியில விழுந்தா. மகிழ்ச்சியின் கண்ணீரோட அவள் எல்லாவற்றையும் அவரிடம் சொன்னாள். 12 ஆண்டுகளாக அவள் அனுபவித்த வேதனையையும் அவரை தொட்ட அந்த நொடியிலேயே எப்படி குணமடைந்தாள் என்பதையும் அவள் சொன்னாள். இயேசு அவளை மிகுந்த அன்புடன் பார்த்தான். அவர் ஒரு அசுத்தமான பெண் அல்ல என்று பார்த்தார். அவர் தேவனின் அன்பு குழந்தைய பார்த்தார். அவர் மெதுவாக, மகளே, உன் விசுவாசம் உன்னை குணமாக்கியது, சமாதானமா போ, உன் வேதனையிலிருந்து முழுமையாக விடுதலை பெறு என்று சொன்னார். அவளை மகள் என்று அழைத்தார். 12 ஆண்டுகள் நிராகரிக்கப்பட்ட பிறகு இப்போது அவள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அன்பு பெற்றவளாக இருந்தாள். அவ வெளிப்புறமாக மட்டுமில்ல, உள்ளார்ந்தவையாகவும் குணமடைஞ்சாள். அந்த பெண் எழுந்து நின்றா. அவள் வாழ்நாளில் இருந்ததை விட வலிமையாக இருந்தாள். அவள் குணமடைந்தால், மீண்டும் நிலை பெற்றால், மேலும் உலகம் முழுவதும் பகிர விரும்பும் மகிழ்ச்சியால நிரம்பியவளாயிருந்தாள். இப்போது அவள் முற்றிலும் விடுதலை அடைஞ்சார். அந்த நாள்ல ஒரு புதிய வாழ்க்கையுடன் வீட்டிற்கு நடந்தாள். இப்போ அவ ஆலயத்திற்கு செல்ல முடியும். அவ தன் நண்பர்களை கட்டிப்பிடிக்க முடியும்.
ஒரு விசுவாச தொடுதல் அவளது வாழ்க்கையை எப்போதும் மாறச் செய்தது. ஆண்டுகள் கடந்தும் அனைவரும் பேசும் ஒரு அதிசயம் அது. கூட்டத்துல தன்னை பார்த்த ரட்சகரை அவ ஒருபோதும் மறக்க மாட்டா. விசுவாசத்தின் அந்த முதற்படியை எடுக்க முடிவு செய்த அந்த தருணத்தை அவள் ஒருபோதும் மறக்க மாட்டா. அவளது வாழ்க்கை தேவனின் அதிசய சக்திக்கு உயிரோடு இருக்கும் சாட்சியாக இருந்தது. இயேசு செய்ததை பற்றி அவள் சந்தித்த அனைவரிடமும் சொன்னா. நீங்க எவ்வளவு காலமாக வேணும் துன்பப்பட்டாலும் நம்பிக்கை உள்ளது என்பதை அனைவரும் அறிய அவள் விரும்பினாள். அவ விசுவாசத்தின் தூதராய் இருந்தா. அது ஒரு அற்புதமான கதை அல்லவா? எனக்கு அது மிகவும் பிடிக்கும். இப்போது நாம் இன்று என்ன கற்றுக்கொண்டோம் என்று சிந்திப்போம். நம் வாழ்க்கையில நினைவில் வைத்திருக்க வேண்டிய 4 பெரிய பாடங்கள் உள்ளன. முதல்ல, விசுவாசம் அதிசயங்களை ஏற்படுத்தும். நீங்க எவ்வளவு காலமாக காத்திருக்கிறீர்கள் அல்லது சூழ்நிலை எவ்வளவு கடினமாக இருந்தாலும் ஒருபோதும் விடாமுயற்சி கைவிடாதீர்கள். இயேசுவிடம் நம் உடலையும் நம் இதயத்தையும் சுகப்படுத்தும் சக்தி உள்ளது. இரண்டாவது, இயேசு அனைவரையும் கவனிக்கிறார். ஒரு பெரிய சத்தமான கூட்டத்துல ஒரே ஒரு பெண்ணை அவர் கவனித்தார், ஏனெனில் அவளது விசுவாசம் மிகவும் வலுவா இருந்தது. அவர் உங்களையும் பார்க்கிறார் பிள்ளைகளே. அவர் உங்கள் பெயரை அறிந்திருக்கிறார், மேலும் உங்களை மிகவும் நேசிக்கிறார். மூன்றாவது, சிறிய விசுவாசப்படியும் முக்கியமானது. அவருடைய ஆடையின் ஓரத்தை மட்டும் தொட்டா அது போதும். நாம் நம்முடைய முழு இதயத்தோட ஈவன் சிறிய வழிகளிலும் அவரை நம்பும் போது கடவுள் அதை மிகவும் விரும்புகிறார். நான்காவது, ஒருபோதும் நம்பிக்கையை இழக்காதீர்கள். 12 ஆண்டுகள் கழித்து அவள் விடுத்திருக்கலாம், ஆனா அவள் தொடர்ந்து நம்பிக்கையுடன் இருந்தா. நாம் விடாமுயற்சி காட்டி நம் பார்வையை அவர் மீது வைத்திருக்கும் போதே கடவுள் அதை விரும்புகிறார். அவர்தான் நம் நங்கூரம். அப்படி என்றால் இந்த வாரம் பிள்ளைகளே, நீங்கள் இந்த தைரியமான பெண்ணை போல இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஒரு விசுவாசப்படி எடுத்து வையுங்கள். விஷயங்கள் கடினமாயிருக்கும் போது கடவுளை நம்புங்க. மேலும் நீங்க ஒருபோதும் தனியாக இல்லை என்பதை எப்போதும் நினைவில் வையுங்க. அவர் உங்களுடன் இருக்கிறார். விசுவாசம் என்பது ஒரு கடுமையான மலையேறும் பயணத்தை போன்றது. அது எப்போதும் எளிதல்ல. வழியில பல தடைகள் இருக்கின்றன. ஆனா நாம் மேல இருக்கும் ஒளியை நோக்கி நம் பார்வையை வச்சிருக்கும் போது எதையும் கடந்து செல்ல முடியும். வாசல்கள் மூடப்பட்டா விசுவாசம் வேறொரு வழியை கண்டுபிடிக்கும். அதை நினைவில் வையுங்க. நீங்க எதை எதிர்கொண்டாலும் இயேசுவுல விசுவாசமும் நம்பிக்கையும் இருந்தா எதையும் கடந்து செல்ல முடியும். இந்த விசுவாசமும் அதிசயங்களோ நிறைந்த சக்தி வாய்ந்த கதைக்கு எங்களுடன் சேர்ந்ததற்கு மிகவும் நன்றி. இன்று நீங்கள் அற்புதமான கேட்பவர்களாக இருந்தீர்கள். கடவுளின் வார்த்தையை பற்றி கற்றுக்கொண்டதற்கு நான் உங்களை மிகவும் பெருமைப்படுகிறேன். உங்கள் ஒளியை தொடர்ந்து பிரகாசிக்க விடல. இயேசு அவளது உடலை மட்டும் குணப்படுத்தவில்லை, அவளது சமூகத்தையும் திரும்ப கொடுத்தார். அவள் கடவுளின் குடும்பத்தில் சேர்ந்தவள் என்பதை அவர் காட்டினார். நீங்களும் சேர்ந்தவர்கள் தான் பிள்ளைகளே. நீங்கள் அவருடைய ராஜ்யத்துல ஒரு மதிப்பு மிக்க பகுதியா இருக்கிறீங்க. நினைவில் வையுங்கள், நீங்கள் நேசிக்கப்படுகிறீர்கள், நீங்கள் சிறப்பானவர்கள், மேலும் நீங்கள் கடவுளின் ராஜ்யத்தில் ஒரு பகுதியாக இருக்கிறீர்கள். இந்த வாரம் நீங்கள் சந்திக்கும் ஒவ்வொருவரிடமும் இயேசுவின் அன்பை பகிருங்க. நீங்க ஒரு ஆசீர்வாதம். பை பை. இந்த கதை உங்கள் மனதை தொட்டிருந்தா தயவு செய்து லைக் செய்யவும், பகிரவும் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும். இது உலகம் முழுவதும் மேலும் பல பிள்ளைகளுக்கு அற்புதமான வேதாகம கதைகளை சொல்ல எங்களுக்கு உதவுகிறது. எங்க கிங்டம் கிட்ஸ் குடும்பத்துல சேருங்க. மற்றும் அந்த அறிவிப்பு மணியை அழுத்த மறந்து விடாதீர்கள். அதனால் நீங்கள் ஒரு அதிசயத்தையும் தவறவிட மாட்டீர்கள். உங்களுக்காக இன்னும் பல அற்புதமான கதைகள் வரவிருக்கின்றன. அவருடைய கிங்டம் கிட்ஸ்ல அடுத்த முறையும் சந்திப்போம். வாழ்க்கையின் புயல்கள்ல நம்பிக்கை நம் நங்கூரமா இருக்க முடியும். விஷயங்கள் கடினமா இருக்கும் போது அது நம்மை நிலை திறக்க வைக்கிறது. அந்த பெண்ணின் நம்பிக்கை இயேசுவில நங்கூரமிட்டிருந்தது. அவர் அவளை ஏமாற்றவில்லை. அவர் உங்களையும் ஒருபோதும் ஏமாற்ற மாட்டார். கடவுள் உங்கள் ஆசீர்வதித்து மகிழ்ச்சியாகவும் வலிமையாகவும் வைத்திருக்கட்டும். கடவுளுடன் பெரிய கனவுகளை காண தொடங்கியுமே. இப்போதைக்கு விட பெறுங்கண்ணா. மிக விரைவில் சந்திப்போம்.